கள்ள பெண்ணே என் கண்ணை கேட்கும் கண்ணே என் கற்பை திருடும் முன்னே நான் தப்பை விட்டு தப்பி வந்தேன் மீண்டும் நீ நேரில் வந்து நின்றாய் என் நெஞ்சை கொத்தி தின்றாய் எனக்கு உன்னை நினைவில்லையே பூங்காவில் மழை வந்ததும் புதரொன்று குடையானதும் மழை வந்து நனைக்காமலே மடி மட்டும் நனைந்தது மறந்தது என்ன கதை. Thank you for participating in the Asal audio launch. I hope you all appreciate the movie and the music. I'm a fan of India Glitz also. I'm a regular India Glitz viewer. Thank you very much. அஜித் அவர்களோட என்னுடைய 4வது படம் காதல் மன்னன், அமர்கலம், அட்டகாசம், அதுக்கப்புறம் வந்து இது அசல். சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸுக்கு வந்து நாங்கள் முதல்ல பண்ணுற படம். ஏன்னா சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் பற்றி எல்லாருக்கும் தெரியும், ஒரு 50 வருஷ பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இங்கே வந்து இப்போ எனக்கு ஒரு சந்தர்ப்ப வசமாகவே எனக்கு வந்து என்னென்னா ஏவிஎம் நிறுவனத்துக்கு படம் பண்ணியிருக்கேன். அது மாதிரி வந்து ஒரு பாரம்பரியமிக்க நிறுவனமான இந்த சிவாஜி ஃபிலிம்ஸுக்கு பண்ணுறேன், ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட்டுக்கு பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு வகையில் ஐ எம் பிளெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இது அசல் வந்து இது வரைக்கும் பார்த்த என்னுடைய படங்களின் சாயலோ அல்லது அஜித் அவர்களின் படங்களின் சாயலோ எதுவுமே இதில் இல்லாமல் பார்த்துருக்கோம். இது பிரான்ஸில் வந்து எடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த படம் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு முழுக்க ஒரு தமிழ் படத்தை பார்க்குற மாதிரி ஒரு அந்நியத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா பொதுவாக வந்து இந்த மாதிரியான ஒரு பிரான்ஸ் மாதிரி வெளிநாடுகளுக்கு போய் அங்கேயே வந்து 80% படப்பிடிப்பு எடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா அந்த ஊரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு ஒரு முக்கியமான சீனை கூட ஒரு பில்டிங் கடியில் நின்று அவங்க பேசுகிற மாதிரி அந்த பில்டிங்க்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்தெல்லாம் எடுப்பாங்க. இந்த படத்தில் வந்து அதை கவனமாக தவிர்த்துருக்கோம். நம்ம வெளிநாட்டை வந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய தேவையில்லை. நம்மக்கிட்டேயே வந்து என்னென்ன தேவையோ அது வந்து அதிகமாகவே நமக்குன்னு ஒரு கலாச்சாரம், பாரம்பரியம் எல்லாமே இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கதை வந்து ஒரு பிரான்ஸ் தேசத்தில் நடக்கிறதே தவிர மற்றபடி வந்து இந்த கதையில் வந்து ஒரு அந்நியத்தன்மை கிடையாது. அது வந்து ரொம்ப முக்கியமாக நான் சொல்லணும். அதே மாதிரி இதில் இசை வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு. பரத்வாஜும் நானும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். இது எங்களுடைய கூட்டணியில் 12வது படம். அப்படி வரும்பொழுது அவரும் நானுமே வந்து கொஞ்சம் ரொம்ப புதுசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்கிறோம். ஸோ இசை வந்து ரொம்ப பேசப்படக்கூடிய இசையாக இருக்கும். அந்த இசை வந்து இப்போ நீங்கள் இதனுடைய பாடல்கள் வந்து கேட்டிங்கனாலே வைரமுத்து அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு மனித தன்மை வந்து இருக்கும், அதை வந்து மீறாமல் அதே சமயம் ரொம்ப அதாவது ஒரு ஹீரோ படம்னா அதை வந்து ரொம்ப தோளுக்கு மேலே உயர்த்தி பிடிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கிட்டது வந்து இதில் மெயினாக வந்து அஜித் அவர்கள். எனக்கு அந்த மாதிரி வந்து ஒரு லோ ஆங்கிள் ஷாட்டோ இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இந்த படத்தை வந்து ரொம்ப பிளெயினாக நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அப்கோர்ஸ் நான் வந்து இன்டர்வியூலலாம் சொன்ன மாதிரி இதில் வந்து கதை, திரைக்கதை, வசனம் அந்த உருவாக்கத்தில் கூட அஜித் அவர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. அதை வந்து ஒரு டைட்டிலில் கூட ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். ஸோ என்னுடைய கணிப்பு என்னென்னா இது வந்து ஒரு சிவாஜி ஃபிலிம்ஸ் பண்ணக்கூடிய ஒரு படம், அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்கள் பண்ணக்கூடிய அந்த படம், எங்கள் காம்பினேஷனில் வர படம். இது வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் வந்து பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு ரொம்ப ஒரு ஈஸ்தட்டிக் சென்ஸோடு இந்த படத்தை வந்து எடுத்திருக்கோம். இது வந்து எனக்கே வந்து ஒரு புதிய பாணி படம் தான். அது உங்களுக்கும் அந்த மாதிரி தான் அமையும்னு நான் நினைக்கிறேன். சமீரா ரெட்டி, பாவனா இவங்க 2 பேரும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் அது அந்த கேர்ள்ஸ் கேரக்டர் வந்து என்ன பண்ணணுமோ அது வந்து இந்த படத்தில் வந்து பண்ண வச்சுருக்கோம். பொதுவாக வந்து 2 ஹீரோயின்ஸ்னால் அவங்கள வந்து பேலன்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் கேரக்டர் வைஸ். அது வந்து ரொம்ப அழகாக இதில் வந்து அமைஞ்சிருக்கு. எப்படி என்னுடைய பார்ட் டைம் ரெசிடென்ட்ல வந்து சிம்ரன், லைலா 2 பேருக்குமே வந்து ஒரு ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோப் இருந்துச்சோ அந்த மாதிரி இந்த படத்தில் இவங்க 2 பேருக்கும் அவங்களுடைய தனித்தன்மை கெடாமல் அந்த கேரக்டர் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை பொறுத்தளவில் காமெடின்னு ஒரு தனி ட்ராக்காக இருக்கக்கூடாதுங்கிறது வந்து பொதுவாகவே என் படத்தில் வந்து காமெடிக்கு வந்து ஒரு தனி ட்ராக் வச்சு பண்ணுறது கிடையாது. இதுலேயும் வந்து அதை நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறோம். பட் ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஒரு லைட்டர் வெயின் மூமெண்ட்ஸ் வந்து நமக்கு தேவை, ஒரு ரிலீஃப் வந்து அப்போ தான் கிடைக்கும். ஸோ அந்த பார்ட்டை வந்து யூகி சேது அவர்கள் வந்து பண்ணியிருக்கிறாரு. அவர் அதை வந்து ஒரு கேரக்டராக, ஒரு காமெடியனாக இல்லாமல் ஒரு கேரக்டராக காமெடி பண்ணியிருக்கிறாரு. அது ரொம்ப ஒரு புதுசாகவும் இருக்கும், என்ஜாயபுளாகவும் இருக்கும். ஒரு மிஸ்டர் பீன் மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு.
இதில் வந்து கதை, திரைக்கதை, வசனம் உருவாக்கத்தில் வந்து யூகி சேதுனுடைய பெரும் பங்கு இருக்குது. இது வந்து மொத்தத்தில் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புதிய கேமராமேன் கிடச்சிருக்காரு, பிரசாந்த் டி மிசாலேன்னு. வைரமுத்து அவர்கள் நல்ல பாடல்கள் கொடுத்துருக்காரு. முக்கியமாக ஆண்டனியை பற்றி நான் வந்து சொல்லணும். ஆண்டனியோட எடிட்டிங் ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. நான் நிறைய கற்றுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விஷயம் என்ன கண்டுபிடிச்சேன்னா, ஆண்டனி வந்து இப்போ முதல்ல நம்ம வந்து ஒரு படத்தினுடைய கிரியேட்டர் அப்படிங்கிற விதத்தில் வந்து ரொம்ப பெருமிதமாக, ரொம்ப ஒரு அதாவது கலவைக்கெல்லாம் சொல்லணும்னா ரொம்ப கித்தாப்பாக போய் நம்ம வந்து எடிட்டிங் ரூமில் உட்காருவோம். நம்ம உட்காரும்போது நம்ம எடுத்தது அத்தனையுமே நமக்கு வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதை வந்து ஒன்று அந்த நம்ம எடுத்தது எல்லாமே வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்னதான் கூட்டி குறைச்சி பார்த்தாலும் அது வந்து 3 மணி நேரத்தை தாண்டக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அந்த மாதிரி 3 மணி நேர படங்களை பார்க்குறதுக்கு இன்றைக்கி ஜனங்கள் வந்து தயாராக இல்லை. அதே சமயம் நமக்கு பிடிச்சதெல்லாம் வச்சுட்டு அது வந்து ஆடியன்ஸ் வந்து அதுக்கு பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த 2 இடத்துலையும் வந்து அவர் வந்து ரொம்ப அழகாக வந்து பேலன்ஸ் பண்ணி, ஒரு ஃப்ரண்ட் பெஞ்சர் வந்து எடிட்டராக இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு 10 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு ஒருத்தன் போனான்னா அவன் படத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு நினைப்பானோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் வந்து ஒரு ஃப்ரண்ட் பெஞ்சராக வந்து அண்ணாந்து பார்த்து மூவியாலாவை தன் முன்னாடி வச்சுக்கிட்டு எடிட்டிங் பண்ணுறாரு. அதுதான் அவருடைய ஒரு சிறந்த ஒரு டெக்னிக்கு. அதில் வந்து படத்தினுடைய அவுட்புட் வந்து ஒரு சகல ஆட்களுக்கும் புரிகிற மாதிரி வந்திருக்கு.